ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணுவத்துல சேர்ந்து பணிபுரியணும்னு ஆசைப்படுற ஹீரோயின், அதுக்கு சப்போர்ட்டா அவங்க அப்பா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயமும் பண்றாரு. இப்ப அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த லவ் ஸ்டோரி, சமூக சேவை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும்ல, அதெல்லாம் எப்படி ஹீரோயின் வந்து எதிர்கொண்டு ஆர்மிக்கு போனாங்களா போலையா, அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. இப்ப படத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான்விகா சுப்பிரமணியம் அவங்க தான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 ஹீரோஸ், கிரண் பிரதீப், ஜெய்பாலா. அப்பா கேரக்டர்ல ஆடுகளம் நரேன், சென்ட்ராயன், மனோபாலா, பேய் கிருஷ்ணன், சின்ன பொண்ணு சச்சு, இவங்க எல்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன் ஷாட்டோட ஒரு கன் ஷாட் ட்ரைனிங்கோட ஹீரோயின் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்காக எடுத்துக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்கை சொல்லிக் கொடுக்குறது அவங்க அப்பா ஆடுகளம் நரேன் தான். சரி, இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இல்லை, அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜுக்கு படிக்க போகிறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இவங்களை ஒன் சைடாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் தான் ஹீரோவாக வந்துருவாரோன்னு நம்மலாம் பயப்படுவோம். அப்படிலாம் இல்லை, அதே மாதிரி அவர் ஹீரோ கிடையாது. ரொம்ப டார்ச்சர் பண்ணி பின்னாடி ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு பொடியா இருக்காங்க, நான் வந்து ஆர்மிக்கு போகணும், எனக்கு இந்த லவ் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கேரக்டரா இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னா, ரோட்ல இருக்கிறவங்கள கடத்தி அவங்களோட பார்ட்ஸை களவாங்கிற ஒரு கும்பல். அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல நேர்மையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் அதை பார்த்து வீடியோ எடுத்துடுறாரு. அவர் வீடியோ எடுத்துட்டு போற வழியில அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்காரு, அதனால அவர் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போற வழியில அவரை வந்து லாரியை வச்சு ஏற்றி கொண்டுருவாங்க. அதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்க கிடக்கிற ஒரு பென்ட்ரைவை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட வேலையை தொடர்ந்து போறாங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னா, யார் அவங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு ஹீரோயின் கண்டிப்பா சொல்லியே ஆகணும், அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற மாதிரி, இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் குவீன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சண்டை காட்சிகளுக்காண்டி இவங்களுக்காண்டியும் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இப்படியே போகும்போது அந்த லவ்வர்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து உள்ள வராரு. ஒரு ஃபோட்டோகிராஃபியா வந்து அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறவரை இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து விவசாயம் பண்ணுறத இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது வந்து நியூஸ் பேப்பரில் வந்துடுது. அதுக்கு வந்து ஹீரோயின் அவங்க ஃபோட்டோகிராஃபர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேர்த்துக்குள்ள ஒரு நட்பாகி அவங்க 2 பேரும் நிறைய இடத்துக்கு போகிறாங்க வர்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சந்தேகப்படத்தானே செய்வார். சந்தேகப்பட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வருது. கிளைமேக்ஸில் 2 ஹீரோ ஒரு ஹீரோயின் ஃபைட் சீன் எல்லாமே முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் வந்து அந்த 2ஆவதாக வந்தவங்கள லவ் பண்ணுறாங்களோ, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லை, நான் வந்து யாரையுமே லவ் பண்ணல, என்னோட குறிக்கோளை ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஒரு மாஸ் டயலாக் பேசிட்டு நடந்து போகிறாங்க. அதுக்கு அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, உன்னோட தைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம், உன்னோட லட்சியம் தான் எங்கள் லட்சியமோ, அதனால நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களும் வழி விட்டுறாங்க. இப்படி தான் இந்த படம் வந்து போகுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் ஹீரோயின் பண்ணுற ஆக்ஷனுக்காண்டி கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம் இந்த பரிசு. பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன்.